ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்த சிறுவன் டோனியிடம் அவனது தாய், இன்று உங்கள் மறைக்கல்வி வகுப்பில் என்ன பாடம் நடத்தினார்கள் என்று கேட்டார். அதற்கு டோனி, கானாவில் நடைபெற்ற திருமணத்தை பற்றியும் அங்கு இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை பற்றியும் பாடம் நடத்தினார்கள் என்று தெளிவாக பதிலளித்தான். உடனே அவனுடைய தாய், ஒருவேளை உனக்கு திருமணம் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அப்போது நீ என்ன செய்வாய் என்றார். இயேசுவை என்னுடைய திருமணத்திற்கு அழைப்பேன் என்று சிறிதும் தாமதியாமல் பதில் அளித்தான். தொடர்ந்து டோனி, ஏனெனில் அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய துன்பமெல்லாம் பறந்து போய்விடும் என்ற தீர்க்கமான பதிலை சொன்னான். ஆம், இயேசுவை நம்முடைய வாழ்விற்குள் அழைக்கும் போது நம்முடைய துன்பமெல்லாம் பறந்து போய் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். இன்று நாம் இயேசு, மரியா, யோசேப்பின் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். நமது குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது திருமண வாழ்க்கை மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. மனித வாழ்வை மேம்படுத்தும் என்று நாம் நினைத்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் சமூக ஊடகங்களும் மனிதர்களை அதால பள்ளத்தில் இழுத்து கொண்டு போட்டிருக்கின்றன. இவற்றுக்கு நடுவில் ஒருவர் மற்றவருக்கிடையேயான சரியான புரிதலின்மை, இறை பற்றின்றி உலக போக்கிலான வாழ்க்கை, இவையெல்லாம் திருமண வாழ்வை சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கடந்துதான் நம்முடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக உருவாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற வார்த்தைகளோடு தொடங்கும் இன்றைய 2ஆம் வாசகம் அவர்கள் எவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற தெளிவினை தருகின்றது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய பண்புகள் என்று பவுல் பலவற்றை பற்றி சொன்னாலும் அவற்றில் 2 பண்புகளை மட்டும் நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது பணிவு. இன்றைய 2ஆம் வாசகத்தின் 2ஆம் பகுதியில் பவுல், திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் என்றார். இவ்வார்த்தைகளை வைத்துக்கொண்டு திருமணமான பெண்கள் தான் தங்கள் கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும், கணவர் தன் மனைவிக்கு பணிந்து நடக்க வேண்டிய தேவையில்லை என்று நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. யூத சமூகத்தை பொறுத்தளவில் கணவர் தான் ஒரு குடும்பத்திற்கு தலைவர். அதனால் அவருக்கு குடும்பத்தில் இருந்தவர்கள் பணிந்து நடக்க அழைக்கப்பட்டார்கள். இவ்வாறு அவர்கள் குடும்ப தலைவருக்கு பணிந்து நடப்பதன் மூலம் கடவுளுக்கு பணிந்து நடப்பவர்களாய் கருதப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 15:28, எபேசியர் 5:21. இன்றைய நற்செய்தி வாசகம் பணிந்திருப்பது மனைவிக்கு மட்டுமே இருக்க வேண்டிய பண்பு அல்ல, மாறாக அது கணவருக்கும் அல்லது குடும்ப தலைவருக்கும் இருக்க வேண்டிய பண்பு என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஞானிகள் தன்னை ஏமாற்றிவிட்டு சென்றதை அறிந்த ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை கொல்ல வழி தேடுகின்றான். இதனை ஆண்டவரின் தூதர் திருக்குடும்பத்தின் தலைவரான யோசேப்பிற்கு கனவின் மூலம் வெளிப்படுத்தும் போது அவர் அதற்கு பணிந்து குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார். பின்னர் ஏரோது இறந்ததை ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவின் மூலம் வெளிப்படுத்திய போது அவரும் ஆண்டவருக்கு பணிந்து நாசரேத்துக்கு வருகின்றார். இவ்வாறு யோசேப்பு ஆண்டவருக்கு பணிந்திருக்கிறார். அவரது மனைவி மரியாவும் யோசேப்புக்கு பணிந்து நடந்து அதன் மூலம் அவர் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கிறார். 2வது கனிவு. திருமணமான பெண்கள் தங்கள் கணவருக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று நடக்கையில் கணவர் எத்தகையோராய் இருக்க வேண்டும் என்பதையும் பவுல் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவர் தொடர்ந்து குறிப்பிடும் போது, திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றார்.
ஆகையால் பெண்கள் தங்கள் கணவருக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்ற பவுலின் அழைப்பிற்கேற்ப அவர்கள் தங்கள் கணவருக்கு பணிந்து நடக்கும்போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கணவர் தன் மனைவியை அடக்கி ஆளக்கூடாது. அவர்கள் தங்கள் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். தன் மனைவியை உண்மையாய் அன்பு செய்யும் ஒருவர் அவரை அடக்கியாள நினைக்க மாட்டார். அன்பில்லாத ஒருவர்தான் தன் மனைவியை அடக்கியாள வேண்டும். அவர் தனக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்ற மேட்டிமை சிந்தனையோடு இருப்பார். யோசேப்பு மரியாவை பொறுத்தவரையில் அவர்கள் அளவுக்கு இவ்வுலகில் யாரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்திருக்க முடியாது. யோசேப்பு தன் மனைவி மரியாவை உண்மையாய் அன்பு செய்ததால் தான் அவரை ஆபத்து காலத்தில் காத்து அவரது மாண்பினை நிலைநாட்டினார். மரியாவும் அடிமை மனநிலையோடு இல்லாமல் கனிவோடு யோசேப்பை அன்பு செய்திருப்பார். ஆதலால் கணவரும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு பணிந்து ஒருவர் மற்றவரை கனிவோடும் அன்போடும் நடத்தினால் அவர்களது குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 3. நீடிய நல்வாழ்வு. கணவரும் மனைவியும் தான் குடும்பமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு குடும்பத்திற்கு அழகு சேர்ப்பவர்கள் அக்குடும்பத்திற்கு பெரிய செல்வமாயிருப்பவர்கள் குழந்தைகள். ஆகையால் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிறார் பவுல். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். விடுதலை பயணம் 20:12 என்பது கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று. இவ்வாறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு மதிப்பளிக்கும் போது அவர்கள் எத்தகைய ஆசிகளை பெறுவார்கள் என்பதை சீராக்கின் ஞான நூல் நமக்கு எடுத்து கூறுகிறது. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் என்று முதல் வாசகத்தில் வருகின்ற வார்த்தைகள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மதிப்பளிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறது. இயேசு தன் பெற்றோருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். லூக்கா 2:52 என்பதை இந்த பின்னணியில் நாம் வைத்து பார்க்கலாம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது என்பதையும் பவுல் குறிப்பிடுகின்றார். ஆகையால் குடும்பம் என்ற ஊர்தி நன்றாக இயங்குவதற்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து கடவுளுக்கு பணிந்து நடக்கின்றோம் என்ற உணர்வோடு ஒருவர் மற்றவருக்கு பணிந்து நடக்க வேண்டும். இவ்வாறு வாழ்ந்தால் நமது குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சிந்தனைக்கு இறைவனிடம் கூடி மன்றாடுவதன் வாயிலாகவே குடும்பத்தில் அன்பு மலர்கின்றது என்பார் கொல்கத்தா நகர் புனித தெரசா. ஆகையால் நாம் இறைவனிடம் கூடி மன்றாடி நம்முடைய குடும்பங்களில் அன்பை மலரச் செய்து அந்த அன்பை உலகிற்கும் திரு அவைக்கும் தருவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.